ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்று பவுல் அன்று சீலாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு ஒரு இரவு ஜெபத்திலே, ஆலயத்திலே அல்லது வீட்டு கொடுகையிலா? இல்லையே, சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில தேவனை துதித்து பாடினார்கள் சொல்லப்பட்டிருக்குது. நாம் அதை செய்வோமா? பாடுகள், நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் பாட்டு நம்ம வாயிலிருந்து வரவே வராது. மாறாக முறுமுறுப்போம், புலம்புவோம், ஏன் எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைன்ட்டு. ஆனா அந்த சூழ்நிலையிலும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இயேசுவுக்கா அவங்க உறுதியாய் விசுவாசத்தை மறுதலிக்காமல் 2 பேரும் நிற்கிறாங்க. பாடுகள், பவுல் பட்ட பாடுகள் எல்லாம் நீங்கள் வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் என்று கொரிந்தியர் என்னும் வரிசையாக நிருபங்களில் பார்க்கும் பொழுது வாசிக்க முடியும். ஒரு ஸ்டெப் கூட பின்வாங்காமல், எந்த இடத்திலும் ஒரு முறுக்காமல் சகித்ததை பார்க்க முடியும், சாதித்ததையும் பார்க்க முடியும். ஆனால் பாடுகளின் மத்தியில் பாடுகிற பாடல்கள் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும். ஆண்டவர் அதை பார்த்து அதை கேட்டு பலத்த காரியங்களை செய்வாருங்க. அதுதான் நடக்கிறது. 2 பேரும் நடுராத்திரியில கை கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில பாடி துதிக்கிறாங்க. மற்ற கைதிகளுக்கும் அது கேட்கிறது. என்ன நடந்தது? சடுதியில் அஸ்திபாரங்கள் அசையும்படியா பெரிய ஒரு அசைவு வந்துருச்சுது. கதவுலாம் திறக்குது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுது. பெரிய ஒரு எழுப்புதலே அங்க அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சிறைச்சாலையில அதற்கு பொறுப்பாளர்லாம் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். நீ பாடுகளின் பாதையில் கடந்து போகிற நேரத்துல தவிக்கிறோம், நமக்கு என்ன பண்ணன்னு தெரியல, தனிமையா ஃபீல் பண்றோம், அழுது புலம்புறோம். ஆனா அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து பாடி அவரை மகிமைப்படுத்தி பாருங்க, பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். டிஎல் மூடி என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியரோடு பாடல்கள் நடத்த சாங்கி என்கிற ஒரு ஊழியரும் இருந்தார். ஒரு தொடக்க நாட்டில் ராணுவத்தில் இருந்தார். ஒரு முறை அவர் படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அநேகர் கூட போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிவர்ல படகு போயிட்டு இருக்குது. அப்போ இவர் நல்ல பாடகராச்சுத, பெரிய பெரிய கூட்டங்கள்ல பாடுவார்னு சொல்லி அதை தெரிந்தவங்க, ஐயா நீங்க ஒரு பாட்டு பாடுங்களான்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தின் மத்தியிலே அங்க நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆங்கில பாடலை அழகா பாடுகிறாரு. அந்த பாடல் பாடி முடிச்ச உடனே ஒரு முரட்டு உருவமான ஒரு மனிதன் அவர்கிட்ட வந்து குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை சொல்லி, இந்த வருஷம் இந்த இடத்துல நீங்க அந்த ராணுவத்துல அந்த படையில இந்த இடத்துல நின்று இதே பாடல் பாடினது நீங்க தானேன்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஆம், யோசித்து பார்த்து அவர் சொல்றாரு, ஆமா, அப்ப நான் ராணுவத்துல படையில இருந்தேன். யுத்த காலத்துல நான் அந்த பாடலை நின்று அந்த பகுதியில பாடினேன். நான் எங்க இருந்தேன்னா எதிரி படையை சார்ந்தவன்னா, ஒரு புதருக்குள்ள ஒளித்து உன்னை சுட்டுக் கொள்வதற்காக துப்பாக்கி வைத்து குறி வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். நீயோ அங்கங்க நடமாடி கொண்டிருந்தாய், பாதுகாப்பு பணியை செய்துட்டு இருந்தா. ஆனா நீ என்னை கவனிக்கல. நான் சுடலான் இருக்கும் போது நீ இந்த பாடலை பாடிட்டு இருந்த, அப்படியே வானத்தை பார்த்து உள்ள முருக பக்தி பரவசத்தோடு பாடிட்டு இருக்கத நான் கேட்க ஆரம்பிச்சேன். இந்த பாடலை கேட்ட உடனே என்னுடைய சிறு குழந்தையா நான் இருக்கக்கூடிய ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்மா அந்த பாட்டை சொல்லி கொடுத்திருக்காங்க, அவங்க பாடுவாங்க, நானும் பாடி இருக்கிறேன். நான் என்ன பண்ண, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீ பாடி முடிச்ச பிறகு சுட்டுறலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஆனா நீ பாட்டை பாடி முடிச்சதும் என் மனசுலாம் மாறிடுச்சு. சுடுவதற்குரிய மனசு எனக்கு வரல. எப்படி நான் அவனை சுட முடியும்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன், நீனும் உன்னுடைய பணியை முடிச்சு போயிட்டான்னு சொல்லும் போது அவருக்கு ஒரே சாங்கி, ஒரே ஆச்சரியமா. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசினாங்களாம். பேசிய அந்த முரட்டு மனிதனை ஆண்டவருக்குள்ள நடத்திட்டாராம். சந்தோஷமாய் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களா அவர் திரும்பி போனாராம். யோசித்து பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் இருந்திருக்க அவருக்கே தெரியாது. ஆனா அங்கு பாடுகிறார் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. பாடும் பொழுது என்ன நடக்கிறது? பெரிய பலத்த காரியங்களை கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து நடத்துறாரு. சங்கீதக்காரன் பாடின ஒவ்வொரு பாடலும் அதுதான் சங்கீத புஸ்தகம். 23 அதிகாரத்துல தானே கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன், அரணரின் பள்ளத்தாக்கெல்லாம் நடக்க நேரிடலாம், ஆண்டவர் கூட இருப்பார்னு சொல்லி சொல்றாரு. சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படியே செய்தாரு. பாடி மகிமைப்படுத்த நாமும் என்று அழைக்கப்படுகிறோம். சோர்ந்து போக வேண்டாம், சூழ்நிலை பார்த்து பயந்து முடங்கிவிட வேண்டாம். பாடி கீர்த்தனம் பண்ணி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். என்ன நடக்கும்? கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். சத்துரு வெட்கப்பட்டு போவான், தோற்று போவான், நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இந்த பாடல்கள்ல நீர் வல்லமை வச்சிருக்கிறீங்க, இந்த வார்த்தைகள்ல வல்லமை வச்சிருக்கீங்கப்பா. நீர் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் பாடுகளா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், நிந்தனையா இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், ஏமாற்றங்களா இருக்கலாம், எல்லாம் முடிந்து போன நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். என்றால் நீர் எங்கள் மேய்ப்பர்.
எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், பாதுகாக்கிறவர், அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறவர். அதோடு மட்டுமல்ல, குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துகிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறவர். முடிவிலே வீட்டிலே மோடு கூட வாழும்படிய பாக்கியத்தை கொடுக்கிறவரப்பா. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை கரத்திலே கொடுக்கிறோம். நடத்தி கொடும், பெரிய காரியங்களை செய்யும். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடுகளை பார்த்து பயப்படாமல் பாடி ஆண்டவரை கொண்டாடுவோம். நிச்சயமாகவே மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.